Men may come and men may go, but I go on forever. Men may come. One day, not long ago. Men may come. A little girl named Kate. என்னது திக்குவாய் மாதிரி? ஐயோ 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 அம்மா, நீ சொல்லி கொடுத்த வரைக்கும் கஷ்டப்பட்டு படிச்சு விட்டேன். இனிமே என்னால முடியாது, எனக்கு மூச்சு வாங்குது, திணறுது. அப்பா அண்ணே, உனக்கு படிக்கணும்னு எவ்வளவு ஆசை இருக்காதம்மா. குழந்தை வேணுங்கிற ஆசை மலடிக்கு தானே இருக்கும். எனக்கு படிப்பில்லாத குறைய போக்குறதுக்காக தானே உன்னை நல்லா படிக்க வச்சு உன் பேருக்கு பின்னால பெரிய பெரிய பட்டம் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். அண்ணே, உன் குறைய நான் தீர்த்து வைக்கிறேன், கவலைப்படாத. நான் அம்மா கவலை பண்ணும். நீ படிச்சவ, நம்ம ராஜா பைய படிச்சவன். அண்ணே, நாளைக்கு உன் ஃப்ரெண்டு வராருல்ல, சப்பாடியோ அவர் வந்துட்டா உன்னை பிடிக்கவே முடியாது. நான் வந்தா நான் ஒண்ணு உப்பி வெடிச்சிட மாட்டேன். எவன் வந்தா என்ன, எவன் போனா என்ன, மென்மே கம்மு மென்மே கோவு. எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கண்ணே. சின்ன வயசுல நீ எங்க போனாலும் நான் உன் கூடவே வருவேன். நீ தான் என்ன அடிச்சு விரட்டுவேன். பரவாயில்லடா, அதுவும் நம்ம கூட வரட்டான்னு அவரு தான் அழைச்சிட்டு போவாரு. என்ன நாளைக்கு காலையில ஸ்டேஷன் போயிடுவேல? நாளைக்கு காலையில ஒண்ணு ஸ்டேஷனுக்கு போக மாட்டேன். ஏன்? அவன் பெரிய மனுஷன், அவனை வரவேற்க 1000 பெரிய மனுஷன் வருவானா. அந்த கூட்டத்துல நான் வந்திருக்கேன்னு தான் தேடி பார்க்க போறானா. அட, திடீர்னு உனக்கு என்ன வந்துருச்சு? நான் ஒண்ணு கையாளாதவன் இல்ல. என்ன மதிக்காதவன நான் மதிக்க மாட்டேன். என்கிட்ட அப்போ நீ ஸ்டேஷனுக்கு போக போறதில்ல? போ. I am never going to station. Get out. வரும்போது சண்டை சச்சரவு முதல்ல அவங்க அம்மாவை பார்க்க விடுங்க. நாமெல்லாம் அப்படி இருப்போம். தாப்பா எல்லாருக்கும் மோர் கொண்டா. அம்மா, ராஜா, அம்மா, ராஜா. அம்மா, என்னமாச்சு? அம்மா, அம்மா. ஒண்ணு இல்லப்பா, எவ்வளவோ நாளைக்கு அப்புறம் என் பிள்ளைய பார்த்த சந்தோஷம். தம்பி, இனிமே என்னை விட்டுட்டு நீ எங்கேயும் போயிடாது. அப்படி போறதா இருந்தா நான் போனது. அம்மா, அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. இந்த ஒரு வாரமா உன்னை பாக்குறதுக்காக நான் பட்டு இருக்கிற பாடு. நான் மட்டும் என்னவா, உங்களை பார்க்கணும்னு எவ்வளவு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன் தெரியுமா? அம்மா அம்மா. ஏம்மா, எங்கம்மா? ஸ்டேஷனுக்கு வரல? இல்லையே. என்னப்பா இது, உன்னை பாக்கணும்னு தினமும் துடியா துடிச்சிட்டு இருந்தா கூட்டத்துல அவனை கவனிக்காம விட்டுட்டியா? இல்லம்மா, அவன் வரவே இல்லை. ஏன்னு அவரை வர வைக்க ஸ்டேஷனுக்கு போகல? என்னையும் அவங்க வீட்டுக்கு போக வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஏன்னு இப்படி மாறிட்ட? நான் ஒண்ணும் மாறல, அவன் தான் மாறிட்டானா. நம்ம சின்ன முதலாளி. என்ன சின்ன முதலாளி? நீ அப்படி சொல்றதுக்கு ஆரம்பிச்சிட்டியா? ஏன் அவர் அப்படி கூப்பிட்டா என்ன தப்பு? தப்பு ஒண்ணும் இல்ல. தப்புன்னு யாரு சொன்னா? சின்ன முதலாளி, சின்ன எஜமா எப்படி வேணாலும் கூப்பிடலாம். ஆனா நான் போய் அவனை அப்படி கூப்பிடுறது, அது மீனா, அது சரியில்லைம்மா. உனக்கு தெரியாது, நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது
ராஜாவை ஒரு நாள் டேய் ராஜான்னு கூப்பிட்டுட்டேன். அதை பார்த்துட்டு இருந்த நம்ம அப்பா ஓடி வந்து புளியா விளாட எடுத்து என்ன பிச்சு விட்டாரு. உடனே ராஜா வந்து என்கிட்ட சொன்னா, டேய் உங்க அப்பா உன்னை அடிச்சிட்டதுனால என்ன போங்க வாங்கன்னு கூப்பிட்ட, அப்புறம் உங்க கூட பேசவே மாட்டேன்னு சொன்னாமா. அவ்வளவு நல்ல வந்தாங்க. ஆனா இப்ப என்னமோ சீமைக்கு போயிட்டானா, பெரிய படிப்பு படிச்சுட்டானா, யாரு கூடயும் பேச மாட்டானா அப்படின்னு ஊர்ல பேசிக்கிறாங்க. என் கூட அவன் பேசாட்டு போன எனக்கு நம்ம விடு. அண்ணே, நீயே என்னென்னமோ நினைச்சுக்கிட்டு அவரை போய் பார்க்காம இருக்கிறது அவ்வளவு நல்லா இல்ல. ஒப்பந்தண்ணான மறுபடி பாரு, அவன் பணக்கார பையன், நான் ஏழை. அவனுக்கு என் மேல உண்மையான அன்பு இருந்தா நேரா நம்ம வீட்டுக்கு வந்து டே வேலுன்னு ஒரு குரல் கொடுக்கட்டுமே, பார்க்கலாம். டே வேலு, என்னடா பாக்குற? நான் தான் உன்னை தேடி வந்திருக்கேன். ஏண்டா, நான் அமெரிக்கா போய் படிச்சது என் ஆரோக்கிய தோழங்கிட்ட போய் பேசுறதுக்காகவா? ராஜா, இல்லையா, நீங்க ரொம்ப மாறி போயிருப்பீங்கன்னு ஊர்ல உள்ளவங்க எல்லாம் சொன்னாருவா. அது உண்மையா இருந்து நான் உங்களை பார்த்து நீங்க பேசாம போயிட்டீங்கன்னா நான் உங்க மேல வச்சிருக்கிற பாசத்துக்கு ஐயோ நான் செத்து போயிடுவாங்க. அதனால தான் இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டேன். மன்னிச்சு மன்னிச்சு. ஐயா, சின்னையா, நான் வர்றேன். ஐயா, எங்க போறீங்க? இருங்கய்யா. உயிருக்குயிரான என்னுடைய நண்பன் வேலுவை பார்க்கணும்னு ஆசையோடு ஓடி வந்தேன். அவன் இங்க இல்ல. என் பணத்துக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பண்ணையாளர் தான் இங்க பாக்குறேன். அவன் எனக்கு தேவையில்லை. தம்பி, தம்பி, என்னங்க தம்பி இது? ஏய், என்ன தம்பின்னு கூப்பிட உனக்கு எப்படா வாய் வந்துச்சு? இந்த கூட கூப்பிடலாம் உனக்கு எவன்டா கத்து கொடுத்தான்? சின்ன வயசுல என்ன நீ வாரான்னு கூப்பிட்டதுக்கா உங்க அப்பா அவன் அடிச்சப்போ நான் என்னடா சொன்னேன்? என்னடா சொன்னேன்? அதெல்லாம் நீ மறந்துட்டல, நானும் அவனை மறந்துட்டேன். ராஜா, நில்லு. என்ன விட்டு போயிடாத ராஜா, என்ன விட்டு போயிடாத. வேலு, ராஜா, தேனு கூப்பிடுறா, தேனு கூப்பிடுறா, என்ன தேனு கூப்பிடுறா. டேய் ராஜா, டேய் வேலு, வேலு. ராஜா, 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 குச்சேலர் கதை நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதுல கிருஷ்ண பரமாத்மா குச்சேலரை தோழான்னு சொல்லி கட்டி அணைச்சப்போ அந்த ஏழை பிராமணனுக்கு எப்படி இருந்திருக்குன்னு நம்ம ஊர் பாகவதர் சொல்லுவாரு. அது எப்படி இருந்திருக்குன்னு நான் இப்பதான் உணர்றேன். இதற்கு முன்னால பொண்டாட்டியாவது புள்ள குட்டியாவது குடும்பமாவது தூக்கிடாவுடா. ஆமா, நீ ஏன்டா ஸ்டேஷனுக்கு வரல? உன் கண்ணு என்ன தேடிச்சா? என் மேல ஆணையா சொல்லு. ஆணையாவது குதிரையாவது. ஏண்டா, என் கண்ணு உன்னை தவிர வேற யாரா தேடும்? நீதான் வரல, ரொம்ப பெரிய மனுஷன் ஆயிட்ட. ராஜா, ராஜா, அப்படிலாம் சொல்லாத ராஜா. நான் ஸ்டேஷனுக்கு வந்திருந்தேன், நீ என்ன பார்க்கல, நான் உன்னை பார்த்தேன் ஒளிஞ்சிருந்து. அண்ணே, நீ பெரிய ஆளண்ணே. சின்ன குட்டி மீனா பொண்ணா இது? என்னமா சிறு சிறு வளர்ந்துட்டா? சர்ப்ரைஸ். என்ன சொல்ற? தங்கச்சி என்ன சாப்பிடுறேன்னு கேக்குறியா? இல்ல இல்ல, என்ன பிளசன்ட் சர்ப்ரைஸ்? அந்த இடம் தாண்டா என்னன்னு கேக்குறேன். உனக்கு இங்கிலீஷ் பேசதான் தெரியும், அர்த்தம் தெரியாது போல. அது இல்லடா, அது வந்து இந்த மகிழ்ச்சிகரமான அந்த ஆனந்தமான ஆச்சரியம் அர்த்தம். அப்படி அர்த்தமா? பட்டு அர்த்தம். நீ இன்னும் சின்ன குழந்தையாவே இருப்பேன்னு நினைச்சு இந்த பொம்மையை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்ப எனக்கு என்ன செய்யறதே தெரியல. என்ன குழந்தை பொம்மை தானே, குடு தங்கச்சிக்கிட்ட இப்ப தூக்கி பழகட்டும். குடு. இது உனக்கு, இது வேலுவுக்கு. என்ன சிஸ்டர்லாம் வச்சிருக்கு? புத்தகமா? இது டிரான்சிஸ்டர். அதான் சிஸ்டருக்கு குட்டிட்டியடா. ஐயோ, ரேடியோ குட்டி பாடும். ஓ, ரேடியோ குட்டியா? அப்படி சிமச்சாமான் தானே பார்த்தேன். எப்பா குட்டேலா,
ரொம்ப நாளைக்கு அப்புறம் உன் குடிசைக்கு கிருஷ்ணன் வந்திருக்கேன். ஊற வச்ச அவள் இல்லனா பழைய சோறு எறும்பு தயிர் எடுத்து விடு, எனக்கு எடுத்து விடு. ஒரு மம்முட்டி வை, அடைச்சி வெட்டுவோம். ராஜா, ஒரு காரியம் செய்வோமா? என்னடா? சாப்பிட்ட உடனே தோள் மேல கை போட்டுக்கிட்டு வாடா வாடான்னு பேசிக்கிட்டு ஜாலியா கடத்தல் பக்கம் போயிட்டு வருவோமா? ஓயே ஓயே என்னடா ஒரு பையனும் பார்க்க மாட்டேங்கிறான்? ராஜா, நீ இங்கிலீஷ்ல ஒரு பாட்டு பாடு, அப்பதான் எல்லாரும் பாப்போம். என்னடா இந்த இடத்துல பாடுறதா? சும்மா பாடுறா. சாக்கன் சில்லு வெண்டா இல்லுன்னு ஒரு பாட்டு பாடுவீல, பாடு. சரிடா. Jack and Jill went up the hill and fetched a pail of water. Jack fell down and broke his throne. Jill came tumbling after. ராஜா, டேய் ராஜா, என்ன? எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குடா, நீ வீட்டுக்கு போடா, நான் பின்னால வரேன்டாடா. சரி சரி, சீக்கிரம் வந்துரு. போடா போடா. டேய் வீட்டுக்கு தானடா போறடா? சரிடா, போடா போடா, வர்றேன்டா. டேய் போடா, வர்றேன்டா. என்ன நாயர கந்தசாமண்ண மாணிக்கன், குண்டு மாணிக்கன், என் ஃப்ரெண்டு மாறி இருப்பான்னு சொன்னீங்களே, எവിടെ? அட, என்னால நம்பவே முடியலையே. நீ வேலுதானா? அவங்க நம்ம பண்ண விட்டு தம்பிதானா? எந்த இது அதிசயம்? இது என்ன அதிசயத்தை கண்ட நாயர? நானும் மை ஃப்ரெண்டு சேர்ந்து இந்த ஊர்ல என்னென்ன அதிசயத்தை உண்டாக்க போறோம் தெரியுமா? we are going to wonder doing. എന്റെ പൊന്നു വേലു തമ്പി, എനിക്ക് വേണ്ടിയതെല്ലാം ഈ ചെറിയ ചായകട ഒരു വലിയ ഡീലക്സ് ഹോട്ടലായിട്ട് മാറണം. ഞാൻ മട്ടൻ ബിരിയാണിയും സമൂസാവും പോടണം. ராஜா யஜமான்ற தயவு எனக்கு கிட்டணும், மறக்கலே? அதுக்கு என்ன நாயர, அடிச்சு வச்சுக்க. காட் பிளஸ் யூ. வேலு, இந்த ஊர்ல என்ன தவிர வேற எவனும் ஜவுளி கடை வைக்கப்படாதுன்னு சின்ன முதலாளிகிட்ட சொல்லணும். ஓயே சொல்லியாச்சுன்னு வச்சுக்க. தம்பி, நம்ம மளிகை கடையும் கொஞ்சம் கவனிக்க சொல்லணும். சொல்லணுமா? கவனிச்சுக்கிறேன். வேலை என்ன, நான் சொந்தத்துல ஒரு மிஷினை வாங்கி சேசு தையல் நிலையம் உரிமையாளர் சூசை அப்படின்னு அழகா போர்டு போடும். அதுக்கு ஐயா கிட்ட சொல்லி நீதான் முதல் வாங்கி கொடுக்கணும். அது ஈச்சி கொடுத்துறேன். அண்ணே, சூஸ் அண்ணன் பரலோகத்துக்கு போனதும் அந்த மிஷின்ல என்ன உட்கார வைக்கணும்னு நீ தானே முதலாளி கிட்ட பார்த்து பண்ணணும். அண்ணே, எனக்கு ஏதாவது செய்ய சொல்லுங்கண்ணே. பண்ணிடுறேன், எல்லாத்தையும் பண்ணிடுறேன். இன்னும் யாருக்கு என்னென்ன வேணும் எல்லாத்தையும் மொத்தமா இப்போ கேட்டு. என்னடா? நல்லா இருந்த கிராமத்துல ஒரே காக்கா கூட்டமா போச்சு. எல்லாத்தையும் பிடிச்சாச்சு. இனிமே பிடிக்கிறதுக்கு காக்காயே கிடையாது. மாப்பிள பாத்தில்ல, ராஜா பையன் தோல்ல தோல் கை போட்டுக்கிட்டு ஜாப்னு பார்த்தேன். எப்படி நான் அதெல்லாம் பாக்கணுங்கிறதுக்காக வலுக்கட்டாயமா கடத்துற வரைக்கும் கூட்டியாந்து இப்ப கழட்டி விட்டுட்டு நிக்கிறேன். நிறுத்துற மாப்பிள, உனக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன வேணும்? நான் மத்தவங்க மாதிரி காக்கா பிடிக்கிறோம்னு நினைச்சியா? நீடா என்ன காக்கா பிடிக்கணும்? ஏன்? நானும் மச்சான் உன் ஆள் நம்ம வீட்டுல தான் இருக்குது. டேய். அப்ப போயிட்டு வர்றதா? ராஜா! ராஜா பூமிய எப்படி நல்லா இருக்குன்னு பவுன் போட்டு பவுன் எடுக்கான். வெளியூர் காரணம் இங்க வந்து நம்ம பூமியை பார்த்து பொறாமப்படுறானுவோ. இப்ப இந்த பூமியை பார்த்து வெளியூர்காரங்களாம் பொறாமப்படுறாங்க. அடுத்த வருஷம் இதே நிலத்தை தூரம் நின்னு பார்த்து பெருமூச்சு விட போறாங்க. அப்படின்னா சாகுபடி அதிகப்படுத்துறதுக்கு அமெரிக்காவில இருந்து புதுசா ஏதாவது படிச்சுட்டு வந்திருக்கியா? சாகுபடியா? நீ ஒண்ணு. விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்கிற நம்ம ஊரை தொழில்மயமாக்க போறேன். எப்படி எப்படி? இந்த வயலை எல்லாம் அழிச்சிட்டு, ஆமா, இந்த வயலை எல்லாம் அழிச்சிட்டு அங்க ஒரு பெரிய மில்லு கட்ட போறேன். ராஜா, உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிருக்கா? அவன் நாட்டுல உணவு பத்தாக்குறோம் லபோ லபோ லபோன்னு சத்தம் போடுறான். அதை அதிகப்படுத்துறதுக்கு ஏதாவது வழி சொல்லுவியா? வயலை போய் அழிக்கிறேங்கிறிய. பரம்பரையா உங்க குடும்பமே விவசாய குடும்பம். அந்த பணத்துலதான் நீ அமெரிக்காவுக்கு போய் படிச்சுட்டு டர்ரு புர்ருன்னு பேசிட்டு வந்திருக்க. அதை மறந்துட்டு வயலை அழிக்கிறேன்னு சொல்லாத ராஜா, ரொம்ப பாவம். வேலு, நீ பாட்டி காலத்துல இருக்கடா.
உலகத்துல முக்காவாசி காரியங்களை எந்திரமே செய்யுது. ஏன் மனுஷனே யந்திரம் ஆயிட்டான். நாம தான் பழைய கலப்பிய தூக்கிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு பின்தங்கிட்டு இருக்கோம். ராஜா, நீ சொல்றதெல்லாம் சரின்னு உனக்கே தோணுதா? நான் சரியா தாண்டா பேசுறேன். நான் வெளிநாட்டு நிபுணர்கள் எல்லாம் கலந்து பேசி ஒரு முடிவோட ஊர் திரும்பியிருக்கேன். அந்த முடிவை யாராலையும் ஏன் என்னாலேயே மாத்திக்க முடியாது. இந்த காட்டூரை எல்லாரும் குக்கிராமம் தானே சொல்றாங்க. அத நான் என் வாழ்நாள்ல எவ்வளவு பெரிய பட்டணமா மாத்தி காட்டுறேன்னு பாரு. நிஜமாவா? ஆமாண்டா, ஒண்ணு பின்னால் ஒண்ணா எவ்வளவு தொழிற்சாலைகளை கட்டுறேன்னு பாரு. அதை பார்த்து நீ ஏன் சந்தோஷப்பட போறடா? வேறு இப்பவே இந்த நிலத்தை நல்லா பார்த்து வச்சுக்க. என்ன கொஞ்ச நாள்ல இந்த நிலமெல்லாம் கட்டடமா மாறிடும். எல்லா நிலவுமா உன் நிலத்தையும் சேர்த்து தாண்டா சொல்றேன். நாளைக்கு நான் கட்ட போற தொழிற்சாலையில உனக்கு சொந்தம் இல்லாமலா போய் மாட்டேன் நான் சொல்ல போறேன். ராஜா, நான் என்ன சொல்றேன்னா, நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றத கேளு. வா, கார்ல ஏறிக்கிட்டு ஜாலியா ஒரு ரவுண்ட் போயிட்டு வரலாம். வேண்டாம் ராஜா, நான் வரப்பிலேயே போறேன், நீ கார்ல போ. வா, நானா பெருசா பிகு பண்ணிட்டு வா, ஏற கார்ல. Come on. அத்தோரம் கொடிச்சாலா ஏ அரும்பரும்பா வெற்றிலையா ஏ பொட்டாச வக்குதில்லே என் பொம்மையிலே ஓ மயக்கம் தானே 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 தேடலா. உரியடியில தோத்து போய் உள்ள மூக்கு உடைஞ்ச உனக்கு பாட்டு வேறிய பாட்டு வெக்கமா இல்ல? யாருக்குள்ள தோத்து போனா? மேல இருந்து ஒன்னையே பாத்துக்கிட்டு இருந்தேன், உண்டாயிடுச்சு, கீழே விழுந்துட்டா முடிஞ்சேன். அட நீ நல்லா இருக்க, உனக்கு லவ் வேறிய லவ். ஆம்பளை அடிக்கிற பொப்பா வட்டி வாங்குறது முறா பரா பரா எங்க அடிக்க பாரு பரா எங்க வர Mr. Wilson, these are all our lands. எப்போலே துறைங்களுக்கு நல்ல இளமையா கொண்டா. என்ன சொல்ற? இல்லையா? That's all right. அப்படி எட்டி நெல். போப்பா அந்த பக்கம். This is our village beauty. எங்க குட்டி அப்படி கைய வச்சுட்டு அப்படி கோணரா நில்லு. என்ன அது புறம்போக்கு இடம்னு பாத்தியா? ஜாக்கிரதை, போட்டி அந்த பக்கம் திருப்பு. புரியலையா? விட்டுடு. வில்லேஜ் போல்ஸ். மிஸ்டர் வில்சன், இந்த இடத்துலதான் மோட்டார் இன்ஜின் உள்ள முக்கியமான ரூம் வரப்போகுது. நம்ம கட்ட போற மில்லின் இருதயமே இந்த இடம் தான். இந்தாப்பா டேப் எடுத்து எல்லாம் கரெக்டா அளவிடுங்க. யாரு? நானா? காட்டூர் மைனர் மிஸ்டர் ராஜாவுக்கு பைனான்சியல் அட்வைசர் அண்ட் பிசினஸ் மேனேஜர். டெல் தமிழ், டெல் தமிழ். அதாவது மிஸ்டர் ராஜாவுக்கு பொருளாதார ஆலோசகரும் பிசினஸ் மேனேஜரும் நான் தான். என் பேர் வாசுதேவன். இவங்கெல்லாம் மில் இன்ஜினியர்ஸ். புரிஞ்சதா? ஏன் நிக்கிறீங்க? எல்லாம் அளவிடுங்க. இந்த நெல்லெல்லாம் வெட்டிட்டு நெல்ல வெட்டுறதா? ஜாக்கிரதை, நிலம் என்னது? என் பவர் இல்லாம கால் எடுத்து வச்சுங்க, குதிங்க அந்த இடத்த ஒட்டி விடுவேன். ஏன் இப்படி ட்ரபிள் பண்றேன்? இந்த இடத்தை அழிச்சு தான் மில்லுக்கு அஸ்திவாரமே போடணும். அழிச்சு விட்டேன். எஸ். ஐயா, உங்களுக்கு ஏதாவது மூளை இருக்கா? தாயை அடிச்சு குழந்தை விட்டாக்க போறீங்களா? பாருங்க, தாய் குழந்தைக்கு குழந்தை, தெய்வத்துக்கு தெய்வம். உங்ககிட்ட என்ன பேச்சு வேண்டி இருக்கு? உங்க கட்டடத்தை எவனாவது இஷ்டவாய் பேர் நல்லா இருக்கும், அங்க கூட்டிட்டு போய் கட்டுங்க. காரியாத்தான் நானே சொல்றேன், இந்த பூமி அழிய நிச்சயமா சம்மதிக்க மாட்டான். நிச்சயமா இங்க கட்டடம் வரத்தான் போகுது, இந்த நிலம் அழியத்தான் போகுது. தாயே பூமிமாதா, திருமணியானையை கீழத்தம்பாவி ஒட்டட குருவியை ஒட்டத்தியான 8ஆம் நம்பர் தள்ளி அள்ளி அள்ளி கொடுத்து இந்த உலகத்தையே நீ தான் காப்பாற்றுறேன். என் உடம்புல உயிர் இருக்க வைத்து ஒன்ன நான் காப்பாற்றுறேன், ஒன்ன நான் அழிய விட மாட்டேன். இது சத்தியம். காட்டூர் காட்டன் மில்ஸ், காட்டூர் பேப்பர் மில், காட்டூர் சக்கரை ஆலை, காட்டூர் சோப் ஃபேக்டரி, இப்படி எதை எடுத்தாலும் காட்டூர் காட்டூர் காட்டூர்ங்கிற பேரை சொல்லணும். இதுதான் என்னுடைய கனவு. உங்க கனவு நிறைவேறாது போல் இருக்கே சார். ஏன்?
நம்ம பிளான் படி கட்டடம் கட்டுறதுன்னா யாரோ ஒரு காட்டு மிராண்டி உங்க ஃப்ரெண்டான அவன் நிலம் தேவைப்படுது. அவன் நிலத்தை கொடுப்பான்னு நான் நினைக்கிறேன். என்ன சார் வாயால பேசிட்டு இருக்கும் போதே கையை கேட்டான். நீங்க வேலுவை சொல்றீங்களா? அவன் கொஞ்சம் முன்பவக்காரன். ஆனா நான் சொன்னா தட்டவே மாட்டான். என் மேல அவனுக்கு அவ்வளவு பிரியம். இத பாருங்க, நீங்க நிலம் கடிச்சிட்டதாவே நினைச்சுக்கிட்டு ஆக வேண்டிய காரியங்களை கவனிங்க. நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன். He is my best friend. அண்ணே, நேரமாச்சு, சாப்பிடுண்ணே. எனக்கு சாப்பாடு வேண்டாம், மனசு சரியில்லை. வாங்க. மீனா, உட்கார வச்சு சாப்பாடு போடு. புளிக்குழம்புன்னா ஒரு குடி பிடிப்பான். ஒரு குடி பிடிக்கத்தான் வந்திருக்கேன்னு சொல்லு மீனா. நானும் அதுக்கு தயார் தான் சொல்லுமா. மீனா, இன்னைக்கு வயல்ல என்ன நடந்துச்சு தெரியுமா? அண்ணன் சொல்லுச்சு. அடேப்பா, உங்க அண்ணன் பெரிய ஜேம்ஸ் பாண்டா மாறிட்டான். அது யார் அவன்? சேமிச்சு பாண்டேன், இங்கிலீஷ் சண்டைக்காரன். அவங்களுக்கா கருப்பேன். நான் என்னைக்குமே கலந்து வீர சிதம்பரத்தோட மகன் தான். மீனா, நீயே சொல்லு. நான் கட்ட போற ஃபேக்டரியோட பிளான் படி உங்க நிலம் இருக்கிற இடத்துல தான் என்ஜின் ரூம் வருது. அதனால என் ஆளுங்க அளவெடுக்க போயிருக்காங்க. உங்க அண்ணா அவங்க மேல விழுந்து குதிரை இருக்கான். நான் சொன்னேன், என் நண்பனுக்கு நாய் குணம், நான் கருதியா கத்துனாத்தான் அடங்குவான்னு. சரிதானே? அவன் சொன்னது சரிதான், நான் செஞ்சது சரிதான். மேற்கொண்டு நடக்க வேண்டியது என்னன்னு கேளுமா. அப்போ நாளைக்கே உன் நிலத்துல வேலையை ஆரம்பிச்சு சொல்லட்டுமா? ராஜா, என்ன மன்னிச்சிருப்பா. உனக்கு என் நிலம் வேணா அப்படியே எடுத்துக்க, அப்படியே வச்சிரு. ஆனா அதை அழிக்க மட்டும் நான் விட மாட்டேன். ஏண்டா, என் திட்டத்தை பத்தி யோசனை பண்ணி பாரு. 3 போகம் விளைகிற பூமியை அழிச்சிட்டு ஆள கட்டணும்னு சொல்றியே, அது எம்புட்டு தான் ராஜா. அந்த நஷ்டத்துக்கு உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? நான் தரேன். எனக்கு எனக்கு பணம் கொடுக்கறானா? பணக்கார பையன் காமிச்சுட்டான் பாத்தியா? அதெல்லாம் பேசாது. இப்ப நீ என்ன சொல்ற? நான் என்ன ராஜா சொல்றது? என்னத்த சொல்றேன் ராஜா? இப்ப நீ கேட்கிறிய அந்த நிலம், அதுவே உங்க அப்பா எங்க அப்பாவுக்கு பிச்சை போட்ட நிலம் தானே ராஜா. உனக்கு ஞாபகம் இருக்கா? சின்ன பிள்ளையா இருக்கும் போது மாங்காய் பொறுக்கிறதுக்காக நீ ஆத்தோரத்துக்கு போனேன். கால் வலிக்கு ஆத்து வெள்ளத்துக்குள்ள விழுந்துட்டேன். உன்னை காப்பாத்துறதுக்காக நான் ஆத்துல குதிச்சேன். ஆனா உன்னை காப்பாத்தணும் தவிர என்ன நான் காப்பாத்திக்க முடியல. நான் செத்து போயிட்டதா நினைச்சு உங்க அப்பா எங்க அப்பாவை கூப்பிட்டு நிலத்தை தானமா கொடுத்தாரு. நான் புழைச்சு வந்து உங்க அப்பாவை பார்த்து ராஜாவை காப்பாத்துறதுக்காக நிலம் தானம் வேணாம், நீங்களே எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். உங்க அப்பா கேட்க கொடுத்த நிலம் கொடுத்ததுதான் சொல்லிட்டாரு. நானும் எங்க அப்பாவும் அந்த நிலத்துல பாடுபட்ட ராஜா. எங்க அப்பா அந்த நிலத்திலே ரத்தத்தை சுற்றி உயிரை விட்டார் ராஜா, உயிரை விட்டாரு. எங்க வெளியில இருக்கிற வெட்டி பசங்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து இங்க வேலை கொடுக்கணும்னு சொல்றியே, பட்டத்துல வேற காலி இடம் கிடையாது, அங்க உன்னுடைய ஆலையை கட்டக்கூடாது, அதுக்காக நல்ல விளையாட நஞ்சையெல்லாம் அழிக்கணும்னு சொல்றியா? சொல்லு ராஜா. எதையுமே விரிவா சிந்திச்சு பார்க்கக்கூடிய திறமை உனக்கு இல்லை. பாவம், உன்னால அது முடியவும் முடியாது. இந்த கிராமம் நல்லா இருக்கிறது போதும்னு நீ நினைக்கிற. ஆனா அது இன்னமும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக புது புது திட்டங்களை நான் போட்டு வச்சிருக்கிறேன். நான் பிறந்த இந்த சின்ன கிராமம் ஒரு பெரிய பட்டணமாக போக நீயே உணர்வ. ஒரு காரியத்தின் முடிவுலதான் தான் அதனுடைய பலனே தெரியும். வேலு, இந்த சின்ன விஷயத்துக்காக உனக்கு எனக்கு விரோதம் ஏற்படுற ராஜா. ராஜா, நானும் அதே தாண்டா சொல்றேன். இந்த சின்ன காரியத்துக்காக நம்ம பெரிய தலையில கெட்டு போக முடியாது. செஞ்சிடாதடா. என்ன பொறுத்த வரைக்கும் இது சின்ன காரியம் இல்லடா. அமெரிக்காவில் நான் படிச்சுக்கிட்டே கண்ட கனவு, போட்ட திட்டம், அதை நான் நிறைவேற்றி தீர்வேன். என்ன செய் ராஜா. அந்த நிலத்து மேல நான் என் உயிரை வச்சிருக்கேன். முதல்ல என்ன கொண்டு என்னடா பெரிய அழைச்சி பார்க்க சும்மா போதுன்னு பார்த்தா சொல்றதுக்கு நீ ஏன் மீனா? நல்லது கெட்டது ரெண்டுக்குமே ஒரு முடிவு இருக்கத்தான் செய்யும் போது நடக்கிறது நடக்கட்டும். ராஜா, ஹலோ ஹலோ, சுமாரியா. Ladies and gentlemen, it is my proud privilege கிராமத்து பெருமக்களே, நாம் பிறந்த ஊராகிய இந்த காட்டூர் இப்படியே கடைசி வரைக்கும் இருந்து அழிஞ்சிடாம என் காலத்திலேயே ஒரு பெரிய நகரமா மாறணும். இதுதான் என்னுடைய லட்சியம். வெறும் விவசாயத்தை நம்பிக்கிட்டு இருக்க நிலைமை மாறி பெரிய பெரிய தொழிற்சாலைகளை கட்டி இந்த ஊரையே தொழில்மயமாக்கி ஒரு புரட்சியை உண்டாக்கணும்னு அமெரிக்காவில் படிச்சுட்டு இருக்கிற போதே நான் கனவு கண்டேன். அதுக்கான திட்டங்களோட திரும்பி வந்திருக்கேன். அந்த திட்டங்கள்லாம் நிறைவேறணும்னா சிலர் சிலதை விட்டுக் கொடுக்கத்தான் வேணும். ஒரு பொது காரியத்தில் ஈடுபடுற போது
சில கஷ்ட நஷ்டங்களா ஏற்படத்தான் செய்யும். ஏன் எனக்கே அப்படித்தான். நான் போட்ட திட்டப்படி தொழிற்சாலை அமைக்க என்னுடைய சொந்த பூமி போதல. அதனாலதான் அதை சுத்தி இருக்கிற மத்தவங்க நிலத்தையும் கேட்கிறேன். இனாமா இல்ல, கிரயத்துக்கு. என்ன சொல்றீங்க சொல்லுங்க. தம்பி கேட்டு நாங்க இல்லைன்னு சொல்லுவோமா? உங்க இஷ்ட பிரகாரம் எந்த நிலம் வேணும்னாலும் எடுத்துங்க. பயமக்களா சரிதானா? என்ன சரதம், என்ன சரதம்? கேவல நெய் வடிதான் கேட்கிறவங்களுக்கு எல்லாம் புத்தி இல்லைங்க. அந்த காலத்துல நம்ம பெரியவங்க காட்டை அழிச்சிட்டு கழனி உண்டாக்குனாங்க. இப்ப இவங்க கழனி எல்லாம் அழிச்சிட்டு கட்டணம் கட்ட போறாங்க. பள்ளிக்கூடத்தை இடிச்சு விட்டு பத்திரம் உண்டாக்க போறாங்க. ஒப்புறான சொல்றேன், கழனி எல்லாம் அழிச்சிட்டு ஆலகையில வந்துச்சு, அப்புறம் எந்திரம் தான் வேலை செய்யும். நம்ம மாதிரி விவசாயிக்கெல்லாம் வேலை இருக்காது. கடவுளேன்னு கடலைக்காயை உடைச்சு தின்னுபிட்டு சொந்தக்காரன் எங்கெங்க இருக்கானோ அங்க விருந்தாளி போக வேண்டியதான். அப்படித்தான் சொல்லிவிட்டேன். என்ன என்ன முழுமுழுக்குங்க? யாரும் பயப்படாது, கொலை விடும். நான் பேசுறேன். ஹை டல்லு யூ டல்லு கரெக்ட். இப்போ ஊர்ல கண்ட்ரி கிரவுட் பீப்புள் க்ரோவ் ஃபுட் நோ. இப்ப கழனி அழிச்சிட்டு லேண்ட் மர்டர் ஃபேக்டரி புட்டு புட்டு வேர் கோவு. என்ன சொன்னாலும் இந்த கிராமத்து பயல்களுக்கு நோ ஹெட் பிரைன் யூ டல்லு. You seem to have some points there, sir. மை டல்லு பாயிண்ட் கரெக்ட். எஸ் 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 தேங்க் யூ. பாத்தீங்களா, புரியாத பாஷையில பேசுறேன். வெளியூர்காரன் ஒத்துக்கிறான். தாய் பாஷையில கரடியா கத்துறாலும் ஒரு பையன் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இந்த தர முட்டை எக் கீழ் தரசாணி ஈட் முட்டை படியாரம் ஈட். தேங்க்யூ. இந்த நல்ல காரியத்துல ஏண்டா குறுக்க வர்ற? போடா தம்பி, அவங்க உங்க காரியத்தை பாருங்க. பாருங்க பாருங்க, பாயிண்ட் அம்மா பக்கம் இருக்கு, பணம் அந்த பக்கம் இருக்கு. பணம் இருக்க பக்கத்துல தானே சாய்வீங்க. அவரோட என்ன பொறுத்த வரைக்கும் நோ அம்புட்டேன் சொல்லிவிட்டேன். All right. அப்புறம் சொல்லுங்க சொல்லுங்க. உழைக்க தெரியாதவன் முக்கியமான சாமான்களை உள்ள பதுக்கி வச்சுக்கிட்டு இல்லேன்னு சொல்லணும். அதிகமா விலை வந்துச்சுன்னா வித்துடணும். அது எப்படிங்க அதிகமா விலை சொல்றது? இல்லைன்னு சொன்னா போயிடுவாங்களே. வசதி உள்ளவனும் தேவை உள்ளவனும் நீ எவ்வளவு விலை சொன்னாலும் வாங்காம போக மாட்டான். அவனுடைய தேவையை வச்சுத்தானே நம்ம அடிக்கிறோம். இதுக்குத்தான் பதுக்கல் வியாபாரம், அதாவது பிளாக் மார்க்கெட்னு பேரு. இதுதானா பிளாக் மார்க்கெட்? இதுல சம்பாரிச்சுதான் எல்லாரும் மாடி மேல மாடி கட்டுறாங்களா? சரி, நாமும் மாடி மேல மாடி கட்டுவோம். அண்ணே, குழந்தை பால்ட்டு தான் ஒண்ணு கூட. பால்ட்டுனா இல்லையே, ஒரே ஒரு டின்னு இருந்தா கூட நான் பதுக்க வச்சிருக்கேன். இல்ல கள்ள வியாபாரமா பண்றேன். நீ எப்பவும் அப்படி சொல்லவே மாட்டிய. இருந்தா குடுத்துடுவிய. சரி, நான் வரேன். என்னமா சௌக்கியமா? ஆமா, பேபி ஃபுட் இருக்குதா? அதான்பா குழந்தைங்களுக்கு குடுக்குறாங்களா பால் டின்னு, அதுதான் கேக்குறேன். அது எங்க இப்ப எங்க ஈஸியாவா கிடைக்குது? அதான்பா, அதுக்கு மேல என்ன விலை உண்டோ அதை வாங்கிக்க. அப்படியா? டின்னுக்கு மேல 5 ரூபா. இவ்வளவு தானே? 2 டின்னு கொடுப்பான். இது விலை, இதுக்கு மேல. தேங்க்யூப்பா. மாணிக்கா, என்னடா அநியாயம்? உள்ளூர்காரன் வந்து குழந்தைக்கு பால்ட்டுன்னு கேட்கறான், அவனுக்கு இல்லன்னு சொல்லிட்டு எவனோ கொலா மாட்டிக்கிட்டு 10 ரூபா ஜாஸ்தி கொடுத்தான்னு இவங்கிட்ட கொடுத்துட்டீங்க. யாரா அதெல்லாம் உனக்கு சொல்லி கொடுத்தா? இதுதான் வியாபார தந்திரமா. இந்த ஆளை கட்டி முடிக்கிறதுக்குள்ள இது மாதிரி இன்னொரு கடை ஆரம்பிச்சிடறோம் பாரு. எல்லாம் அண்ணன் தான் சொல்லி கொடுத்தாங்க. அண்ணன் சொல்லி கொடுத்தாங்க? அண்ணன் நீங்க தான் சொல்லி கொடுத்தீங்களா? எழுந்துடுறா, எழுந்துடுறா. ஏண்டா ஊரை கெடுக்க வந்திருக்கீங்க? மறுபடியும் இந்த பக்கம் தலை காட்ட மரத்துல கட்டி வச்சு பிச்சு விடுவோம்டா. பாரு, கண்ணு மாதிரி இந்த நிலத்தை விட்டு விட்டு மரத்தடியில உட்காந்துக்கிட்டு பீடி குடிச்சுக்கிட்டு மூளை இருக்கா, தலை தான் நரைச்சு போச்சு. உங்க பேரு? போலாம். உங்க பேரு? கோபால். நீ போ. உன் பேரு? இன்னும் 20 பேர் தான் தேவை. ஐயோ ஐயோ ஐயோ, பையன் இருக்காரு. ஐயோ ஐயோ ஐயோ,
யாருங்க? ஐயோ வேணே, ஐயோ அப்பா மச்சான் வந்திருக்க. கும்பிட பாபா, கும்பிட நீங்க என்ன கையோட கூட்டிட்டு வர சொன்னா வள்ளி வந்து சொன்னா, அதை கேட்டது என் தங்கச்சி. அண்ணே உனக்கு வேலை வந்துருச்சுன்னு ஓன்னு குதிச்சுட்டா போங்க. உனக்கு வேலை வந்தாச்சு, அதனாலதான் கூட்டி வர சொன்னேன். மாமா என்ன கூட்டிட்டு வர சொல்றதுக்கு வள்ளியை தான் அனுப்பணுமா? மாப்பிள்ளை இன்னும் ஒரு வார்த்தை கூப்பிட்டு மாமா இன்னும் ஓடி வந்து நின்று இருக்க மாட்டேன். சரி பெரியவங்களா பார்த்து சொல்லும் போது நான் என்ன சொல்ல போறேன்? கல்யாணம் எப்ப வேணாலும் வச்சுக்கோங்க, ஆனா ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. என்ன என் கல்யாணத்துக்கு நானும் காசு பணம் எல்லாம் சேர்க்கணும் இல்ல? முட்டா நிறுத்துறா. கல்யாணத்துக்கு காசு பணம் சேர்க்கறது அப்புறம் இருக்கட்டும், முதல்ல உன் கடன் ஆட. பிராமிசரி நோட்டுக்கு இந்த 2 நாள் தான் தவணை இருக்கு, அதை ஞாபகப்படுத்துறதான் உனக்கு கூப்பிட்டேன். மாமா மாமனாவது மண்ணாகத்தியாவது, நான் என்ன உனக்கு தாய் மாவனா? கடங்கார பயிலும் கல்யாணங்க. அட பைத்தியக்கார மாமா, கடன் வாங்கியாவது கல்யாணம் பண்ணுங்கிறது பழமொழி. ஊர்ல கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக கடன் வாங்குவானுவா? நான் உன் கடனை அழைச்சிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறேன். வாய மூடுறா, பேச்சுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. புரியுதுயா, புரியுது. நான் பண்ண தம்பி கூட சிநேகிதமா இருக்கும் போது நீ என்ன காக்கா பிடிச்ச, இப்ப விரோதமாயிட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால மிரட்டி பாக்குறேன். யோ சொன்ன கடுவுக்குள்ள நான் பணத்தை கொடுக்கல, நான் தளம்பு வீர சிதம்பரத்தோட மகன் இல்லையா? நிறுத்துறா, நீ எப்படி கடனை கொடுக்க போறேன்னு நான் பாக்குறேன். திருடியாவது உன் கடனை கொடுக்கறனா இல்லையான்னு பாருயா. பாரு என்ன ஏழு, நம்ம பண்ண விட்டு தம்பியை விரோதிச்சுக்கிட்டான். யார் அவனுக்கு உதவி செய்தாலும் நம்ம பண்ண விட்டு தம்பி அவனை பழி வாங்கிடும். ஜாக்கிரதை. ஐயோ, என் தம்பி பெரிய இடத்து பொருளாப்பு, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஏழு வர்றான், நம்ம கடைக்காரங்களுக்கு எச்சரிக்கை பண்ணிடுறேன். சரி அந்த துணியை எடுத்து வையே, அப்புறம் வந்து வையப்பா. உங்ககிட்ட ஒரு அவசரமான காரியமா வந்தேன். பண விஷயத்தை தவிர வேற ஏதாவது பேசு. என்ன எடுத்து எப்படி சொல்லிவிட்டேன்? நீ தானே எப்ப வேணாலும் பணங்கள் கொடுக்குறேன்னு சொன்னேன். நீ சும்மா கொடுக்க வேண்டாம், என் கோழி பண்ணி வீட்டை அடமானம் வச்சுக்கிட்டு 3000 ரூபாய் கொடு, வர தை மாசம் எப்படியாவது திருப்பி கொடுத்தேன். ஐயோ, 3000 ரூபாயா? 3000 ரூபாய்க்கு நான் எங்க போவேன்? பண்டிகை நேரம், சரக்கு வாங்க பணம் இல்லாம நானே திண்டாரேன்னு உனக்கு தெரியாதா? டேய் காஜா, எடுத்து வைடா. வேலை வியாபார நேரம், அப்புறம் பேசலாமே. வியாபார கடையில இந்த மாதிரி கடன் கேட்டு சொல்ல பண்ணாத. இல்லைன்னா இல்லதான் போ. நீயா இப்படி மாறிட்ட? சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாப்புல மனுஷன் மாற வேண்டியதானே. ஆமா, எல்லாரும் மாறிட்டீங்க, என்னால மாற முடியல. எனக்கு தெரியல. சரி மிஸ்டர் வாசு, நீங்க பேசாம இருங்க. அடுத்த வாரத்துக்குள்ள வேலோட நிலத்தை அஸ்திவாரம் போட்டுடலாம். கண்டிப்பா போட்டுடலாம். நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த வேலு பயலுக்கு எவன் பணம் கொடுக்க போறான்? அவன் பேங்க் போயிட்டு வந்தீங்களா? இந்தாங்க, நான் வரேன். மிஸ்டர் ராஜா, நம்ம தொழிற்சாலை திறப்பு விழாவை நடத்திட்டாங்க. இன்னும் கட்டடமே ரெடியால, அதுக்குள்ள அதனால என்ன, பஞ்சு வேலையெல்லாம் ரெடி, மிஷனும் செட்டப் ஆயிடுச்சு. அதுக்கும் வேலை கொடுக்கணும் இல்ல, ஒரேடியா இல்லாம படிப்படியா போனா ஈஸியா இருக்குமேன்னு பாக்குறேன். ஆல் ரைட், அப்போ அதுக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் கவனிங்க. ஆல் ரைட். அம்மா அம்மா, வேலு வாப்பா, வா உட்கார். நீ போப்பா. உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஒண்ணுமில்லப்பா, லேசா காய்ச்சல், இப்ப தேவலாம். ஏன் வேலு, கணக்கு பிள்ளைகிட்ட உன் நிலத்தை அடமானம் வச்சு நீ பணம் வாங்கிட்டியா? அம்மா, அது உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னா? நீயே என்கிட்ட சொல்லலையே.
வேற யார் சொல்ல போற? மன்னிச்சுக்கங்கம்மா, ரொம்ப வேண்டிய உங்ககிட்ட நம்ம கஷ்டத்தை எல்லாம் சொல்லக்கூடாது. 1000 தான் இருந்தாலும் பிள்ளை தாய்கிட்ட உண்மையை சொல்லாம இருக்கலாமா? அம்மா, இதோ அம்மான்னு வாய நிறைய குளிர்ச்சியா கூப்பிடுறியே, இந்த குளிர்ச்சி இப்ப எல்லாம் ராஜா குரல்ல எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்படிலாம் சொல்லாதீங்கம்மா. என்னதான் ஒரே கூட்டுல வாழ்ந்தாலும் ராஜா குயில் தான், நான் வெறும் காகம் தானம்மா. அது இருக்கட்டும், நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு. பணத்துக்கு என்ன செய்ய போறேன்? பைத்தியக்கார பிள்ளை. இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு போய் உன் பொன்னான பூமியை மீட்டுக்க. அம்மா, எனக்கு இவ்வளவு பணம் பண்ணையாரம்மா வேலுவுக்கு இன்னும் கொடுக்கல. தன்னுடைய மகன் நெருக்கடியான நிலைமையில இருக்கிறத பார்த்து தாய் உதவி செய்யறா. எடுத்துக்கப்பா. அம்மா, என் வார்த்தையை தட்டக்கூடிய தைரியம் உனக்கு இருக்கா? இல்லம்மா, இல்ல. இந்த பணத்தை நான் கொடுத்தேன்னு யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. ஏம்மா? சொன்னபடி செய். சொல்லக்கூடாதுன்னா சொல்லக்கூடாது. தாயே, இந்த பணத்தை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கும்போது வெறும் காகிதமா கொடுக்க மாட்டேன். என் பொன்னான பூமியில விரைகிற நெல்லோட வெள்ளி பணத்தை கலந்து உங்க காலடியில கொட்டுவேன். நான் வரேம்மா. வேலு, போயிட்டு வாப்பா. எண்ணி பாத்தியா? சரியா இருக்கா? என்ன கோழி திருடின பறவை மாதிரி முழிக்கிற? சரியா இருக்கா ஐயா? அம்மா, உனக்கு இவ்வளவு பணம் ஏது? இந்த அனாவசியமான கேள்வி எல்லாம் கேட்காத. என் நோட்டை கொடு. நான் வரேன். மாமா, ஒருத்தன் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவன் நல்லாவே இருப்பான். கெட்டு போகணும்னு கடவுளை வேணா கூட அவன் கடமாட்டான். என்ன நீலமேகம் உள்ள அப்படி அசந்து போய் நிக்கிறீங்க? அந்த வைத்தியத்துல ஏன் கலப்புறீங்க? வாங்கின பணத்தை திருப்பி கொடுத்து கடனை அடைச்சுட்டான். கடனை அடைச்சிட்டானா? அவன் கொடுத்த பணம் தாங்க இது. இவ்வளவு பணமும் அவனுக்கு எப்படி கிடைச்சது? திருடி இருப்பா. இருக்கலாம் இருக்கலாம். வள்ளி எங்க? வயலுக்கு போயிருக்கு. ஏன்? கொஞ்சம் தண்ணி வேணும். நானே கொண்டாரு சார். என்ன போங்க, நினைச்சது நடக்கலையே. அது வேற தினசா நடக்கும். எப்படி? பார்த்துட்டே இருங்க. நான் வர்றேன். அந்த தண்ணி நீங்களே குடிங்க. நான்